இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் கேரக்டர், ஒரு கிறிஸ்டின் கேரக்டர் ரெண்டு இருக்கும். புத்தர் இருக்கும், காந்தி இருக்கும். அவர் ரொம்ப பக்திமான் தான். அவரு நல்லா சித்தர்கள் கித்தர்கள் அவங்களோடலாம் பழகியிருக்காங்க. ஐந்தருவி சாமின்னு இதுல திருநெல்வேலியில அந்த இது இருக்கு இல்லையா, அங்க ஐந்தருவி சாமியோடலாம் பழகியிருக்காரு. அதனால எனக்கும் கொஞ்சம் அதை ஊட்டிச்சு. ரொம்ப பேரு என்ன நினைச்சுப்பாங்க, ரொம்ப பெரியார் ஆள் அப்படிங்க. நம்ம பெரியார் இதுக்கும் போவோம், ஏன்னா அதுதான் ஆன்மீகவாதி. மகாபெரியவர் சொன்னா கூட இல்லையா, சிலையை வச்சிருக்காங்க, பெரியார் சிலையை. அங்க எல்லாம் மடத்துல இவங்களாம் சொல்றாங்க, இது மாதிரி அங்க ஏன் இருக்கட்டும் அப்படின்றாரு. ஏன்னா நம்மளை விட அவர் தான் நிறைய கடவுளை நிறைய சொல்றாரு. கடவுள் இல்லை, கடவுள் இல்லையே இல்லை, கடவுளை நமக்கு முட்டாள் முட்டாள் அப்படின்னு கடவுள் ஒருதலே சொல்றாரு. மகாபெரியவர் சொல்றாரு. சில ஃபேக்டரியை சொல்லணும். ஏன்னா பெரியார் நாங்கள் நேரில் பார்த்து ஏன் சினிமாவுக்கு திட்டுங்க அப்படின்னா, திட்டுனா அது வளரும். ஆனா இது மாதிரி சினிமா வளரக்கூடாது, அதுக்காக தான். ஸோ அது போடுப்பா, அதே நடையை காமிக்கிறேன். இங்க எப்படி ஒரு நடை நடந்தாரு, அந்த பால் இருக்கும் பழம் இருக்கும் அந்த பாட்டுல பாருங்க. சாப்பிடணும் போல தேவிகா கண்ணை கூட நமக்கு அப்படி சொல்ல. இவர் கண்ணு பாருங்க, அந்த அந்த கட்சாஸ் அழகா இருப்பாங்க.
பேக்ரவுண்ட் மியூசிக் அப்போ விஸ்வநாதன் பாடிக்கிறார் பாருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட கொஞ்சம் கொஞ்சம் போப்பா அப்படியே போப்பி அப்படி சாங்ல கடைசியில அவன் மூக்கு சொல்லிக்கிறான். அங்க என்ன நடந்ததுன்னு இவர் மூக்கு சொல்லிருக்கலன்னு தெரியுது. புரியுதா? அவ்வளவுதான் ஷார்ட். அதுக்கு மேல ஒரு 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 லவர்ஸ் எப்படி இருந்துக்கிறாங்கன்றது, அதுவும் கிறிஸ்டின் முஸ்லீமு என்ன மாதிரி அதுல நடந்திருக்காங்க பாருங்க. அவங்கெல்லாம் முள்ளு மேல என்னமோ துணி மேல முள்ளு பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த ஒரு கட்டு சென்சார்ல கட்டு இல்லாம ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ எவ்வளோ கட்ஸ். ஸோ the filmmaker should have the responsibility towards the society. ஏன்னா நம்ம இந்தியாவில் அது மாதிரி தான் முக்கியம். அது எல்லா விதமான மதங்களும் எல்லா விதமான ஜாதிகளும் இருக்கிற இந்த உலகில் இந்த பாவமணி மாதிரி படங்கள் நிறைய வரணும். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா கூட நிறைய பர்ஃபார்மன்ஸ் செய்யணுன்றதுதான் நமக்கு முக்கியம். அதே இது பாருங்க, பாலும் படத்துல பாருங்க ஒரு விஷயம் பாருங்க. கொடுப்பா நான் பேச நினைப்பதெல்லாம் அதே தலையாட்டு பாருங்க. நீ கேட்கும்போது எனக்கு வேற நன்றி வேணாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ கண்டிப்பா ஏதாவது கேட்டுதான் தீரணும். என் மூஞ்சி பார்த்து பேசுறதுக்கு வெக்கமா இருந்தா நான் கண்ண முடிக்கிறேன். ஐயோ, கண்ணு மூட வேண்டாம். சொல்லு, என்ன வேணும் சொல்லு சொல்லு. இதுக்கெல்லாம் டான்ஸ் மாஸ்டர் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஏன்னா பீட்ஸுக்கு கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் சின்ன வயசுல ஆடுறதுனால அவ்வளவுதான். சரோஜா தேவிக்கு அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. ஸோ கையை பிடிச்சி எப்படி சுத்தமோ அப்படின்லாம் வரும் பாருங்க. அழகா இருக்கும் பாருங்க. நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். உனக்காகவே
சோக பாட்டு அப்படியே போட்டிருப்பா. இந்த படம் வந்தவங்க இந்த படம் வந்த பிறகு நிறைய நர்ஸுங்க டாக்டருங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க சொன்னாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பத்திரிகை எழுதிருக்காங்க. அது மாதிரி இல்லை, அது எம்ஆர்ஆர் கூட ஒரு இதுல சீன்ல சொல்லுவார், குடிச்சு பாருங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், டாக்டர் ஒரு நர்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிதான் சொல்லுவார். அதே மாதிரி அந்த டைம்ல நடந்து அவ்வளவு லவ்லியா இருக்காங்க. நமக்கே சிவாஜி கல்யாணம் பண்ணிங்க போல இருக்கு. நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாடோடும் மனதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். பாலோடும் எடுக்கிறாங்க. அது போல பாருக்கு அப்புறம் அந்த லிப் எடுக்கலாம்ன்றது சரோஜாதேவிக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த காலத்து நடிகர்கள் எல்லாருக்கும் எவ்வளவு பாருக்கு அப்புறம் என்ன தேய்ச்சா கரெக்டா அப்படிதான் அவரு டைரக்டர் அப்படிதான் எடுப்பாரு. பாருங்க, கட் ஷாட்ல தனியா அந்த லிப்பு மாத்திரம் எடுக்க மாட்டாரு. அந்த பிகினிங்ல அந்த மியூசிக் எடுத்துப்பாரு. பாலோடு நம்ம இப்ப எடுக்க முடியுமா? தனியா பாலோடு தான் தனியா எடுக்கிறோம். ஆனா மியூசிக்கை போட்டு எடுக்கணும்னா எவ்வளவோ டேக்ஸ் ஓடிடும். பாருங்க, அதே மாதிரி பார்த்தீங்களா அடித்தா அடித்தாலும் உதைத்தாலும் நான் உங்கள் பிள்ளை, நான் உங்கள் பிள்ளை. அம்மாவென்றே அழைக்க நீ இங்கு இல்லை, நீ இங்கு இல்லை. கண்மூடி இருளோடு விளையாடும் பிள்ளை, விளையாடும் பிள்ளை. கல்யாண திருக்கோலம் நீ காணவில்லை, நீ காணவில்லை. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாடோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இந்த
சீன் கொடுத்தா சரக்கரஜனிக்கும் அதே மாதிரியா சரோஜா தேவி முதல்ல சரோஜா ஒரு சீன் பாருங்க, சின்ன சீன் தான் பாருங்க. பாலம்படு முதல்ல சரோஜா தேவி என்னோ பெரிய டாக்டர் மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த அம்மாவும் அதுல ஆர்கெஸ்ட்ரேஷன் பாருங்க எங்கேயோ அது கண்ணு கருத்தமா இருக்காங்க தொழில அங்கெல்லாம் ஒன்னும் சைட்ல அடிச்சுக்கல. அதே அப்புறம் பல நாட்கள் அப்புறம் சௌகாஜனிக்கோட சீன் பண்ண இது இந்த பிளட்டுக்கு இது மேட்சியா நீ ஏன் ஒளி பண்ணிக்கிற? பேசாம கீழே போனா பார்த்துட்டேன். என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் போன்னு தானே சொன்னீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது உதவியா இருக்கணும் தானே முயற்சி பண்றேன். இத பண்ண அவனுக்கு சொல்லல, உனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. பேசாம நான் என்ன உங்க சாந்தி மாதிரி நர்ஸ் வரைக்க படிச்சிருக்கேன். சாரி, எது தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்க அப்பாவுக்கு பெரிய பாவம். எனக்கு இந்த லெவல்ல வச்சுக்கணும். என் வாழ்க்கையிலேயே ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கிட்டேன். இந்த ஆராய்ச்சியை தவிர வேற நினைப்பே கிடையாது உங்களுக்கு. வேற எந்தவித நினைப்பும் இருந்தாலும் இந்த ஆராய்ச்சியில நான் வெற்றியடையும். சாந்தியுடைய கனவை நலமாக்க இந்த ஆராய்ச்சிக்காக அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். நளினி, நளினி, நளினி. அக்கா, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? படித்து பட்டம் வாங்கி பெரிய மேடைன்னு பேர் எடுத்தவர் என் கணவரும் பெருமையோட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை நான் அறிமுகப்படுத்துறதுக்கு என் முகத்துல எப்படியா கரைய போட்டுறது? என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஒரு அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க வேணும்னே என்ன அவமானப்படுத்தினீங்க. அங்க வந்து கேளிக்கையை கொண்டாட்டம் எனக்கு சந்தோஷம். அதெல்லாம் போய் உங்களுக்கு என்ன பிடிக்கல. ஏன்னா நான் உங்க சாந்தி மாதிரி இல்ல. பாருங்க, நான் மறந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீதான் மறுபடியும் அவளை எனக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த சாந்தி ஒருத்திதான் இந்த உலகத்துல பெண்ணா பிறந்திருக்காளா? நான் உங்க கண்ணுக்கு ஒரு பெண்ணாவே தென்படலையா? ஆசா பாசங்கள் இல்லாத ஒரு பேசி சாந்தி மாதிரியா தெரியல? உங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி நான் வாடி வதங்கிறது உங்க கண்ணில் படலையா? மறந்துட்டு பேசுற நடிகை, மறந்துட்டு பேசுற. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலே நான் அவங்கிட்ட சொல்லியிருக்கேன், எந்த விதமான இன்பமும் கிடைக்காது. நீ ஒத்துக்கிட்டு நான் என்ன எக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தேன். முதல் மனைவியை இழந்து அவங்க மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாது. என்னதான் உன் மேல ஆசை இருந்தாலும் என்னுடைய அன்பான உங்க மனசை மாற்ற முடியும்னு உங்க ஆராய்ச்சிக்கு உதவி செய்யணும்னு முயற்சி பண்ணேன். போய் கொடுக்க மாதிரி எஜுகேஷன்ல நிறுத்தி வைக்கிறதா நீ என்னுடைய ஆராய்ச்சி உதவி பண்ண. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? உங்களுடைய ஆசை நம்பிக்கை ஆராய போட்டேன். தாழா போன அந்த நம்பிக்கையினாலதான் பாக்குறவங்க அது பாருங்க.
தேடணும் முயற்சி பண்ணேன். போய் கொடுக்க மாதிரி எக்ஸிபிஷன்ல நிறுத்தி வைக்கிறதா நீ என்னுடைய ஆராய்ச்சி உதவி பண்ற. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? உங்களுடைய ஆசை நம்பிக்கையா? தமிழ் பாருங்க. இப்ப சொல்லிட்டு சொல்லுங்க பாக்கலாம். அஞ்சு பதிவா ஆயிடும். இப்ப சொல்லிட்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களுடைய ஆசை நம்பிக்கை ஆகாய போட்டேன். தாயா போன அந்த நம்பிக்கையினாலதான் பாக்குறவங்க சிரிக்க கூடாது, நாம் 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நானும் இத்தனால வேஷம் போட்டேன். அந்த வேஷத்துக்கு ஒரு முடிவு கட்டான உன் வேதனைக்கு ஒரு விதி ஏற்படும். நீயும் சந்தோஷமா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் என் வாசப்படுறேன். என் சந்தோஷத்துல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. நீங்க தான் கையால வேஷம் போட்டீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலைங்கிற மாதிரி சாமி ஆராய்ச்சி சொல்லி நினைக்கிறீங்க. ஆத்மா மேல எனக்கு இருக்கிற பக்தியை என் லட்சியத்தில் எனக்கு இருக்கிற உண்மையை படிக்க நீங்க என் பெண்மையே படிக்கிறீங்க. தயவு செய்து இல்லைக்காவது மனசுல நல்லா வாங்கிக்க. என் இதயம் சந்தோஷத்தை அனுபவிக்க வைக்கப்படுது, குறிக்கப்படுது. இனிமே எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு சந்தோஷம் தான் இருக்க முடியும். என் சாஸ்திரிக்காக போகாம என்னுடைய ஆராய்ச்சியில நான் திருப்தி அடையணும். ஆராய்ச்சி 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 என்னுடைய வாழ்க்கையா முடிச்சுக்கணும். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை போய முடியும். நீங்க ஏதாவது இப்ப பாருங்க. இத போய் ஓவர் ஆக்டிங் என்ன பண்றது? இதே மாதிரி ஒரே ஷாட்ல இது மாதிரி 2 பேர் இப்ப நடிச்சு காமிச்சு சொல்லிப்பாங்க. ஒரே ஷாட். ஒன்னும் சிஜி ஈஜிலாம் ஒண்ணுமே கிடையாது, கிராஃபிக்லாம் ஒண்ணும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா ஷாட். ஓவர் ஆக்டிங் சொல்றாங்க. என்ன கேமரா விளையாடிச்சா இவங்க கரெக்டா நின்னாங்களா, இந்த மார்க்ல நின்னுங்க அப்படி இப்படிலாம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மார்க்ல நின்னாங்களா? என்னடா நீங்க அந்த நம்ம இதுல தஞ்சாவூர் இதுல இருக்க திருநெல்வேலி இருக்காரு யாரு, என்னங்கடா விவசாய கட்டுறீங்க, அவர் அழகா திட்டதுலயே அப்படி அப்படி நெஞ்சுக்குள்ளார அப்படி சிவாஜி என்னங்கடா நீங்க என்னடா பண்ணிருக்கீங்க நீங்கப்பா ஆக்டிங் அப்படின்ற. அது என்ன மார்க்கெல்லாம் போடாம எப்படி நின்றாங்கன்னு தெரியும். கேமரா நின்னுச்சா, இல்ல பெர்ஃபார்மன்ஸ் நின்னாங்களா, இல்ல கட்டிங் நின்னுச்சா, இல்ல டைரக்டர் நின்னாரா, டோட்டலா கதை நிக்குது அவ்வளவுதான். From Dr. Gopal, Susanna, இது மீன்ஸ் oh my dear God, thank you. அண்ணா உங்க வார்த்தை பழிச்சிருச்சு, என் குடும்பம் பழிச்சிருச்சு. சாந்தி என்னோட சாகர மாட்டேன். சாந்தி என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன் பாருங்க, வெஸ்டர்ன் கிளாசிக்ஸ். அத்தா, எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை ஏதோ புண்ணியத்தால் நான் பெற்றேன். ஆனால் நான் கொடுத்து வைக்காத பாவியாயிட்டேன். நான் இங்கே இருந்தால் நீங்கள் உங்க ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த மாட்டீர்கள். நான் இருந்தால் உங்கள் லட்சியம் நிறைவேறாது. நீங்கள் பேரும் புகழும் அடையவே முடியாது. நான் போவதுதான் சரி. என் தெய்வத்திற்கு கடைசி வேண்டுகோள் இதுதான். என் பிரிவை மறந்துவிட்டு உங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அத்தான் லட்சியவாதிகள்
தன் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டங்கள் ஏற்பட்டால் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கருமமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். தங்கள் மன்னிப்பை கோரும் தங்கள் மனைவியா பாக்கியவதி சாந்தி. படுத்துவிட்ட பழமல்ல விழுவதற்கு, பாய்ந்தழுத்த நதியல்ல முடிவதற்கு, எழுத்தில்லா ஏடல்ல அழிவதற்கு, இறைநிலே முடிவதனில் முதலெதற்கு. வாயை திறந்து வச்சுட்டே இருக்காரு. சாந்தி, நீ எவ்வளவு பொறுப்போடு நினைச்ச. நான் போகலைன்னா ஒரு குடும்பமே நாசமா போயிருக்கும். ஒரு புள்ள குட்டிக்காரியை காப்பாற்றினேன். அவ உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாயார வாழ்த்தினான். அதே நேரத்தில் என்னுடைய நண்பன் மேல் நாட்டில் இருந்து மருந்து அடிச்சான். உன்னை சாக விட மாட்டேன்னு நினைச்சுட்டே முடியாமலே சாந்தி. இப்ப நீ என்ன விட்டு போயிட்டிய சாந்தி. சாந்தி, நீ எங்க போன சாந்தி? சாந்தி, நீ எங்க போன சாந்தி? சாந்தி, எங்க போன சாந்தி? இந்த மாதிரி ஓவர்லாப் பண்ணிருக்காங்க சவுண்ட். தக்கு 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 என்ன கரெக்ட் ஸ்கிரீன் பிளே, பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. முக்குல் போஸ்ன்னு சவுண்ட் இன்ஜினியர் அப்போ அப்படி அழகா மிக்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. டைலாக்ஸ் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. ஏன்னா அந்த டைம்ல அந்த முக்குல் போஸ் மிக்ஸ் பண்ணும் போதெல்லாம் நான் இருந்து கிட்ட இருந்து பார்த்தேன். நார்த் பெங்காலிக்கார என்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி. ஏன்னா நம்ம படம் பார்க்கறது, இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது தான் எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லா உணர முடியும். டெக்னிக்கலாவும் சரி, கான்ஸ்டன்டா என்ன ஸ்கிரீன் பிளேவும் சரி, டைலாக்காவும் சரி, மியூசிக்கலாவும் சரி. நம்மளாம் நான்லாம் மண்டு ஒன்றும் தெரியாது மியூசிக். இவ்வளவு சொல்றதுனால ஏதோ தெரியும் நினச்சிக்காருங்க. நம்ம டைம் சிக்னேச்சர் அப்படின்னா ஏதோ இவங்களோட விஸ்வநாத் ராமூர்த்தி அவங்களோட இருந்ததுனால, எங்க அப்பா தக்கேசி அவங்க அப்பா அவங்களாம் சொல்லி கொடுத்தனால தமிழ் பாட்டு இப்படிலாம் இப்போ ஜெயிச்சாவோட அப்படிலாம் கூட இருந்திருக்கிறதுனால, அவங்க எங்க கூட எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால மியூசிக் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் டைம் சிக்னேச்சர் அடிச்சு தள்ளுறேன். அன்னைக்கு ஒரு சாங் 350 ஷாட்ல அடிக்கிறேன். ஈஸியா அடிக்க முடியுது. ஏன்னா இதுதான் என்னுடைய வித்வத்தை நான் சொல்லல, இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட அந்த வித்வம். என்னுடைய வித்வம் இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட நான் அந்த வித்வம். அதுதான் அந்த இது கொடுப்பேன். வந்து நான் முதல் போடு. இதுல ஒரு விஷயத்த சொல்றேன், அப்புறம் சொல்றேன், நீங்க பாருங்க. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவான். பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான். தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான். அது வேதன் விதி என்றோடுவான். மனிதன் மாறிவிட்டான்.
படைத்தான் எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் சாவிக்கு நடந்து வரான். இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி பாவி இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் ரொம்ப பேருக்கு தெரியாது, சிவாஜி சைக்கிள் ஓட்டலது. பேக் பொசிஷனே இல்ல, அவரே ஓட்டல. அவர் எப்படி க்ளோஸ் ஷாட்ல வச்சு எடுத்தாங்க? லாங் ஷாட்லாம் வேற ஆள் ஓட்டிட்டு போறாரு. க்ளோஸ் ஷாட்ல எப்படி வச்சு எடுத்தாங்க பாருங்க. க்ளோஸ் ஷாட்ல பாருங்க, இந்த ஆர்ட் டைரக்டர்லாம் கூட அந்த டைம்ல என்ன ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. எச் சாந்தாராம் அப்படின்னு ஒரு ஆர்ட் டைரக்டர், அவர்கிட்ட எல்லாம் நாங்க அப்படியே உட்காந்து பார்த்துட்டோம். அவ்வளவு பேர் ஒர்க்கர்ஸ் பண்ணாங்க. அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இப்ப பொட்டலம் கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா அப்போ ஒரு ஸ்டுடியோக்குள்ளார ஒரு நிகழ்வுகள் நடந்தது. அப்போ இதுல பாருங்க கொஞ்சம் பேக் பாரதி வைத்தியசாலை டைரக்டருக்கு இந்த மாதிரி பாரதி வைத்தியசாலை அப்படின்ற தமிழ் எல்லாம் உள்ள வரும். இதுல பாருங்க கொஞ்சம் பேக் அவரு பாருங்க. இது பாருங்க, இந்த முட்டி ஸ்டாண்ட் போட்டோம்னா முட்டி மேல வரும். ஸ்டாண்ட் போட்டு ட்ராலியில வச்சுட்டு அவரையும், ஆனா பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் மூவ் ஆகணுமே. பின்னாடி பேக்ரவுண்ட் எப்படி மூவ் ஆகும்? ஒரே இடத்துல ஸ்டாண்ட் போட்டு ஓட்டனா. அதனால அவரையும் டாலியில வச்சுட்டு ட்ராலியில வச்சுட்டு கேமராவும் கீழே, மிச்சல் கேமரா அதுவும் கீழே வச்சுட்டு ட்ராலி எடுத்துட்டு போறாங்க. ஆனா அவரு பாருங்க ஒரு இதுவும் வரல டிஸ்டன்ஸ். இந்த லிப் மூவ்மெண்ட் அதுதான் பர்ஃபார்மன்ஸ். அது பர்ஃபார்மர் ஏன்னா சைக்கிள ஸ்டாண்ட் போட்டு அடிக்கிறாங்க, அந்த கான்சியஸே இல்லை. ஆனா அது கலாட்டாக்கான சொல்லு, அந்த பர்ஃபார்மர் எப்படி பண்ணிருக்கிறாரு, அந்த டைரக்டர் எப்படி எடுத்திருக்காரு. இந்த கேமராமேன் கீழே வச்சுக்கிட்டு அந்த டாலியில அப்படியே எடுத்துட்டு வரும்போது பின்னாடி பாருங்க மூவ்மெண்ட் ஆகும். பிளே இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி பாவி இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன்
அந்த சன்ஷெட்ல இதே பாட்டு எப்படி அந்த சோகத்துல எப்படி பண்ணியிருக்காங்க ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது நான் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளாரே இருந்துக்கிட்டு ரொம்ப பேருக்கு வந்து ஓகே பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் ஓகே, சிச்சுவேஷன் இல்லைன்னா சாங் இல்லை, கேமராமேன் இல்லை, பிஜிஎம் இல்லை, எடிட்டர் இல்லை, பர்ஃபார்மரும் இல்லை. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் உருவாக்குறவங்க அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ். அது உங்களுக்கு எல்லாரும் தெரியணும். இந்த சாங் எங்க உருவாகணும். இப்பதான் ஒரு படத்துக்கு கூட கட்டில் ஒரு படத்துக்கு ஒரு கேமராமேன் போறாரு, அந்த சாங் உருவாக்கி வைக்கிற இடம் நான் இந்த இடத்துல வரணும் அப்படின்னா ஃபிக்ஸ். அப்பதான் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எப்படி வரும், என்ன மாதிரி மூவ்மெண்ட்ல அந்த சாங் வரும் அப்படின்லாம் இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இல்லப்பா இந்த சீனை காமி, அந்த எம்ஆர் ராதா சிவாஜி அந்த சீன் பாருங்க, நிஜமாவே கீழே விடுவார் எம்ஆர் ராதா பாருங்க. என்ன தப்பா அப்பா ஐயோ எல்லாம் கெட்டதுதான் நடக்குது நாட்டுல. உண்மைதான் நிஜமா உண்மைதான். சாவுக்கு மாதிரி வர்ற என்ன பண்ண இஸ்மாயில் செத்துட்டார்ல, அவர் சாவுக்கு நான் போயிட்டு வரேன். போறாங்க கேட்டு சாவு திட்டோட உள்ள வர குளிச்சுதான் வராங்கம்மா. அப்படி நீ என்ன பண்ண சும்மா இருங்கம்மா, நீங்க வீட்டுல இருந்துட்டு 1000 பேசுவீங்க, வெளியில போயிட்டு வர்றோம் நான் தானே, 30 ஜனம் கிட்ட வாடகை வசூல் பண்றது நான் தானே போய் ஆகணும். அந்த சாவுல நான் கலந்துக்கலன்னா நம்மள படம் பார்த்துருவாங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கு கெட்ட பேர் வரப்படாதுன்னு நம்ம இந்த மாதிரி சோஃபால காலை அப்படிதான் போட்டு உட்காந்து, அதே மாதிரி கேஷுவலா போட்டு கையெல்லாம் காலெல்லாம் அப்படி அமைச்சிட்டே பண்றாரு. கெட்ட இடத்துல என்ன பேசுறாங்க இல்லம்மா, ஒரு மனுஷன் செத்தாத்தான் அவன் அருமை பெருமை எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் பாருங்க, இருந்தும் நல்ல புகழோட இருந்தாரு, செத்தும் அவரை பத்தி ஆஹா என்ன மாதிரி பேசுறாங்க தெரியுங்களா? அதுதான் கேட்டேன். கெட்டா போன உடனே மீட்டிங் போடுவாங்க. பேசுறதுக்கு சான்ஸ் இல்லையா? தலைக்கு வச்சு வைப்பேன், நிதி கொடுப்பேன், ஒண்ணும் செய்ய மாட்டோம். சும்மா கேட்குமா, 30 ஜனங்க சும்மாவே குமுறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அவன் செத்துட்டான், அப்புறம் என்னடா குமரல்? அவன் குமரல் நம்மள என்னடா செய்வது? அவர் செத்துட்டாரு, ஜனங்களை பத்தி சும்மா சொல்ல முடியாது கேட்குமா. அடுத்த ஊர்வலம் உங்களுக்கு தான் பேசிக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம பஞ்ச தந்திரத்தை உபயோகப்படுத்தணும். நீ போய் அந்த கையை முதலாளி கொடுக்க இதுவரைக்கும் நான் எந்த பயிரி நோக்காத சொன்னதே இல்லை. என்னமோ போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டாரு. என்னமோ அவர் காலத்துல நடக்காததெல்லாம் நீ முன்னால நின்று உன் தலைமையில நடத்தி வை. அந்த திடமான நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். புத்திசாலி இறங்குதான் ஆகணும் தத்துவம் தெரிஞ்சவன் மற்றவன் போய் உட்காந்து ஒப்பாரி வைப்பான். நீ சமாளிச்சுட்டு நிக்கிற உனக்கெல்லாம் போட்டோம். இனிமே நம்ம 2 பேரும் ஒன்று, நீங்களும் நானுமா? மரம் குடிச்சிருக்குன்னு பாத்தீங்க. குறுக்கே நிற்பது மதம் அல்ல, நம் இருவருடைய குணம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடவுளும் மறையும் எங்கள் கூட்டம் என்ற கொள்கை உடையவன் தான். உலகத்திலே ஒரே ஜாதி, ஒரே இனம், ஒரே நீதி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பொங்குகடம் போன்ற மனித வர்க்கத்துக்குள்ளே சங்கமமாகும் நதிகள் போன்றதுதான் நம்மை பிரித்து வைக்கும் ஜாதி மதம். ஆகவே எனக்கு மதமோ தேவையில்லை, புனிதமான மனித தன்மைதான் தேவை. எல்லாம் பொன்மொழிகள் பேச ஆரம்பிச்சுட்டு உங்க அப்பா பேசதான் கத்து கொடுத்தான். ஒரு 10 ரூபாய் காசை கூட சேர்த்து வைக்கல, சேர்த்து வைக்க சொல்லியும் கொடுக்கல. அது அவருக்கே தெரியாதவள். கட்டிவாழ மாளிகையின் பெட்டி நிறைய பணமும் அவரை எனக்கு சேர்த்து வைக்கவில்லை. உழைக்காமல் ஊரை வைத்து வாழும் சோம்பேறிகளுக்கு வசதியும் வாழ்வும் கிடைக்கும் போது உழைப்பவர்களுக்கு மட்டும் குடியிருக்க குடிசை, கும்பி நிறைய உணவு, மாந்தாக்கு ஆடை, இவை அப்பை இறுதி பராமரிக்கும் நிலையே இந்த கேள்விக்குறிக்கு விடை காணுவதுதான் எனது முதல் வேலை. குப்பத்து மக்களின் சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீமை வந்தாலும் சரி, அதை தடுப்பதுதான் எனது 2வது வேலை. ரத்தத்திமுறை ஏதோ திருன்னு பேசுற, நீ சின்ன பையன், நல்லா இருக்கணும். நானும் ஏதோ தேவைப்படுறேன், வயசு முறுக்குல ஏதோ அப்படியே உட்காந்து எங்கேயோ சுத்துதுன்னு அதெல்லாம் உனக்கு நீ யோகிக்க சரியில்லை. நான் நம்ம அப்துல் காதர் மகளை உனக்கு என் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்க நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு 30 ஜனங்க நல்லா இருக்காங்க, சோழங்க இருக்காங்க, அவங்க பணக்காரங்க ஆகணும். அதெல்லாம் உனக்கு வேணாம்.
அது எவ்வளவா ஞான பண்டிதன் ஏழை பணக்காரன் உண்டாக்கி வச்சிருக்கான். அதை போய் நீ கிள்ள முடியாது. நெஞ்சில் உறவின்றி நேர்மை திறனின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே அவர் வாய்ச்சொல்லி வீரர்கள். பெரிய பதவி சின்ன புத்தி. பொன்னையும் பொருளையும் காட்டி பிரித்தாளும் புத்தியிலே வெற்றி கண்டவர்கள் பலர். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இடம் தவறி சொல்லிவிட்டீர்கள் என்று நினைக்கும் போது பரிதாபமாக இருக்கிறது உங்களை பார்க்க. ஏன் கத்துகிறேன்? நீ ஒத்தந்தான் செல்வாக்கு கௌரவம் அத்தனை குறுக்க நிற்கிறவன். புரிகிறது ஆள வந்தார். உம்முடைய துரோக சிந்தனைக்கு என்னை தோள் கொடுக்க சொல்லுகிறேன். என் உயிராக உடலாக இருக்கும் குப்பத்து மக்களின் வாழ்விலே மண்ணை தூவி விட்டு என்னை மட்டும் நல்வாழ்வு வாழச் சொல்லுகிறேன். இந்த இழிச்செயலை கேவலம் தெருவிலே எச்சிலைக்காக அவையும் பொறி நாய் கூட செய்யாது. ஆள வந்தார், நீர் நெஞ்செல்லாம் நஞ்சு படைத்தவர். இல்லாவிட்டால் பசுவை கொண்டு விட்டாலும் கண்டுக்கு அருகம்புல் போடும் புண்ணியவானாக இருப்பீரா? என்ன சொல்றேன்? நீ ஒரு சும்மா ஒரு விஷயவானா? இந்த வச்சுக்கோ. இதை வச்சு குப்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணி வச்சுக்கோ. பணம் பணத்தை பார்க்கவில்லை, அளக்கிறேன். இல்லை, உங்களுடைய தரப்பை அள வந்தார். என் விரலை கொண்டே என் கண்களை குத்திக் கொள்ள சொல்கிறேன். அதுதான் என்னிடம் நடக்காது. பெரிய மனுஷன், பணத்தால் எதையும் திங்கிடுவேன். பணம் இருக்கும் ஒரே தகுதியை வைத்துக் கொண்டுதானே நீங்களெல்லாம் நாட்டிலே பெரிய மனிதர்களாக உலாவ முடிகிறது. அள வந்தார், இந்த பணம் சமண புத்தி உள்ளவர்களைத்தான் பணம் பார்க்கும். ஆனால் ரஹீம் அன்றும் பற்றி இன்றும் பற்றி. இன்றுதான் உங்களுடைய பணம் நல்ல காரியத்துக்கு உபயோகப்பட போகிறது. இதை வைத்துக் கொண்டு என் தேரியை சீர்படுத்தப் போகிறேன். பாத்தீங்களா? ஒரே கோடையில் எனக்கு குறைத்து இப்போது என் பிள்ளை பூச்சியை போல் துடித்தேன். கொஞ்ச நேரத்தில் கவனியை மாறிவிட்டது பார்க்கிறா. தத்தை இழந்திருக்கும் எனக்கு துப்பாக்கி முறையிலே ஆறுதல் கூறவா அழைத்து வந்தேன். அல்லாவினாலேயாக நானும் சொல்ல மாட்டேன். பகைவனை கை பார்த்து மனப்பக்குவம் கொண்டவன் தான். நான் இறக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு மக்கள் கொண்ட போய்விடுவான். நீர் இறந்தால் ஆயிரக்கணக்கான ஏழைகளை வதைத்து வந்த ஒரு கடும் புலி இறந்தவா. விலையை விதைத்தவன் தான் விலையை அறுக்க வேண்டும். இவரை கைது ஐயா, இவர் சொல்லலாம் போய் கேட்டாரு. நீ சொல்ல வேண்டியதை போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லிப்படு. எடுத்துக் கொண்டு வா. அப்பா கிட்ட இருந்து பணத்தை திருடி அவரையும் கொலைசிய பார்க்காம என் கண்ணால பார்த்துக்காம அவனை கைது செய்திருப்பேன். நீங்க போங்க உள்ள.
ஏண்டா பெரிய அனுதாபப்படுறான் வயிற்றுலோட சனியங்க தொலை இருக்கு நல்லா தானே இருக்கு நல்லானா போகும்போது உழைச்சி பாக்குறான் ஞானம் பண்ணி நான் காப்பாற்றுவான் எரியில நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டே இருங்க கையில போட்டுட்டு இனிமேல் நீயாவது தலைவனாவது பாரு ஓட்டு வச்சு நீங்க நல்லா இருக்கணும் வயிற்றுலோட சொல்றாரா உண்மையா சொல்றாரு எப்படியோ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வருதுல்ல நீ அடுத்த தெருவுல போய் பாரு இந்த பசங்க போகும்போது மண்ணை என்ன வெட்டி தூக்கி போறான் சரி சரி போய் பாரு நான் சரி சரி ஐயா பார்த்து போங்க அங்க எல்லாரும் காலி ஆயிட்டாலும் அந்த குறைக்கு மாத்திரம் காலி ஆக முடியாது பார்த்து போங்க குறைச்சி இருந்த இடமா குறைக்க தெரியாத பண்றதுங்க வாயால கெட்டு கூட்டோட கையாச வாயிட்டாங்க ஞானம் பட்டிடா என் எதிரில போராடி குறைச்சிட்டடா இல்ல நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிரந்தர விரோதி இங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அசனி பேசுதா ஒண்ணு புரியல உங்க அம்மா கெட்டு போய் எங்கேயோ ஓடிட்டாங்க சொன்னாங்க நீ உங்க தாய்க்கு எங்க சேரணுமோ அங்கேதான் சென்றிருக்கேன் உங்க அக்கிரமத்தால் அழிஞ்ச குடும்பங்களோட தான் நான் உறுதியா இருக்கேன் அந்த பசங்க பேச கூட கத்து கொடுத்துட்டான் போல இருக்கு நான் போவலையே ஐயா கொஞ்சம் வாய் அடக்கி பேசுங்க உத்தம ரகிமை கோரப்படுத்தி சிறையிலே தள்ளினு உந்த இடம் குழந்தை குட்டிகளோடு வெந்த உள்ளத்துடன் வயிறிருந்து போகிறார்களே மக்கள் இதனால் உங்களுக்கு கிடைப்பது என்ன வயிறு எரிதான் இவ்வளவு பெரிய இடம் யார் அப்பாவுக்கு சொத்து இவ்வளவு இடம் உங்களுக்கு தேவையில்லையே 8 மணி போதுமே உங்களுக்கு முடிவெல்லாம் சொல்லலாம் இந்த தங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது ஏன் தெரியாது மிச்ச மீதி தோட்ட திங்கிறதுக்கு பாத்திரம் கேட்கிற வேலைக்காரி இல்ல அபாயக்குள் உமது நம்பிக்கை தொகுத்தால் சிறைக்கு சென்றாராமே மாணிக்கமில்லை அவரை தெரியுமா உமக்கு அவருடைய மகன் தான் இந்த தங்கம் அவரை பாட்டு அவரை நான் பார்த்ததில்லை ஆனா அவருக்கு பதிலா நான் இருக்கேன் ஞாபகம் இருக்கட்டும் என்ன மாதிரி இந்த ஒரு ஷாட்டை நீங்க வந்து இது கொடுக்கலாம் ஸ்டில்லுக்கு ஒரு ஆர்ட் டைரக்டர் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு அங்கேருந்து எப்படி இந்த லைட்டிங் சோர்சஸ் மேலே எப்படி வச்சு அங்கேருந்து எப்படி நடந்து வந்து இங்கே உட்காரத்துக்கு ஒரு இடம் இப்படி எல்லாம் ஒரு பிளான் பண்ணி அந்த டைம்ல பண்ணியிருக்காங்க. ஆர்கெஸ்ட்ரா இப்போ இந்த பாட்டை வந்து என்ன டுக் 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 நடிச்சு வேற ஏதோ இங்கிலீஷ்ல பாடிருக்காங்க வேற ஒருத்தர். அப்படிலாம் பண்ணாதீங்க பாரு. ஏன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரா 82 ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறாங்க. இப்ப யாருமே அப்படிலாம் கிடையாது. ஆர்கெஸ்ட்ரா வயலின்ஸ், வியலோஸ், செல்லோஸ், இந்த மாதிரி எது பிராஸ் செக்ஷன் இதெல்லாம் இப்ப இல்லவே பார்க்க முடியாது. அந்த வந்து ரெக்கார்டிங் தியேட்டர்ல பண்ணாம 3rd ஃப்ளோர் ஏலியன் தியேட்டர்ல அந்த ஃப்ளோர்ல ஆர்கெஸ்ட்ரா உட்கார வச்சு பண்ணாங்க. சம்பத் சார் அவர் இருந்தாருன்னா இப்ப சொல்லுவார். ஜே மாணிக்கம் அவர் இருக்காரு, சம்பத் சார் இருக்காரு. எப்போ எப்படி பண்ணாங்க தெரியுமா அந்த ரெக்கார்டிங்? அப்ப அவ்வளோ ஆர்கெஸ்ட்ரா வச்சு இப்ப பண்ணீங்கன்னா 5.1ல எப்படி இருக்கும் இதே சாங் இதே நோட்ஸ்ல எடுத்து வாசிச்சு இப்ப அதே ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணீங்கன்னா 5.1லயோ 7.1லயோ இப்ப இந்த தியேட்டர்ல கேட்டீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா. சோ ஒரு டைம்ல எப்படி பண்ணாங்கன்றத அதை யூ சரண்டர் யுவர் செல்ஃப். நீங்க வந்து ஆஞ்சநேயர் மாதிரி சரண்டர் ஆகணும். அவர் ஆஞ்சநேயர் ராமர் கீழே தான் உட்காந்து அது நடந்ததும் நடக்கலையோ அது வேற விஷயம். ரவிவர்மா வரைஞ்ச அந்த போட்டோல அவ்வளவு விஷயத்த செஞ்சவர் ஆஞ்சநேயர் கீழே உட்காந்துருக்காரு. அதுதான் நீங்க பார்க்கணும். அதுதான் வந்து ஷார்ட் டிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும்.
அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால நானே பார்த்துட்டு ஆவாகனம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். சில பாசமலர்ல ஒரே ஒரு சீன் மாத்திரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ஆடியோ மாத்திரம் தான் இருக்கு. ஒரே ஒரு ஆடியோ தான். அது எம்எல் வசந்தகுமாரி பாடியிருக்காங்க. நடுவில் சிவாஜி வாய்ஸ், அதுக்கு அந்த விஷுவலே இல்லை. பெற்ற மனம்ன்ற ஒரு படம், அந்த விஷுவலே கிடையாது. அது மாதிரி நம்ம ஆவணப்படுத்தல, பல விஷயங்கள் நம்ம ஆவணப்படுத்தாம இருக்கணும். அதனால இந்த இடத்த மாத்திரம் இந்த பாசமலர்ல அந்த சேலை வாங்கி கொடுப்பாரு. இந்த சீன் மாருதி இருக்குல்ல, அதை போட்டுட்டு அப்புறம் கடைசி அந்த ஆடியோ மாத்திரம் போட்டு. ஏன்னா எம்எல் வசந்தகுமாரின்னா கிருஷ்ணன் பஞ்சி படத்துல, நம்ம பீம்பாய் படத்துல எல்லாத்துலயும் அந்த எம்எல் வசந்தகுமாரி அப்ப பாடியிருக்காங்க. அந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்க இப்பெல்லாம் கேட்க முடியாது. ஏமா ஒரு மாதிரி ராத்திரி எல்லாம் தூங்கலையா? ஏமா இல்ல ப்ரொஃபைலே இருக்கு பாருங்க, அந்த சைடுல பெர்ஃபார்ம் பண்ணுங்க. உண்மை உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன்னா இன்னொரு தடவை அப்படின்னு சொன்னேன். அண்ணனுக்கு தங்க துரோகம் செய்ததா கருதி இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில் அப்படி எல்லாம் நடக்க முடியாது. இல்லைன்னா உங்களுக்கு தெரியாம என் மனத்தை நான் இழந்துட்டேன். அதனால் எத்தனை ஆசை வழியை குற்றவாளியா இருந்தேன். இப்போ தெரிஞ்சிட்டு நான் செஞ்ச குற்றத்துக்கு நீங்க ஏதாவது தண்டனை கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியாயிடும். தண்டனை தானே கொடு, உனக்கு சீக்கிரம் கல்யாணம். ஆமா, மாப்பிள்ள பெரிய பையன், இன்ஜினியர். உனக்கு விருப்பம் தானே? விருப்போது எதுவுமே எனக்கு கிடையாது. உங்க அன்பின் அத்திவாரத்தில் எது அமைக்கப்படும் அதுதான் எனக்கு கணவனா வரக்கூடாது. என் அண்ணன் மேல நான் கொண்டிருக்கிற அன்பு ஆதரிக்கிறவனாத்தான் இருக்க முடியும். அழைக்கிறவனா இருந்தா அதை மட்டும் என்னால் அனுமதிக்கவே முடியாது. எனக்கு என்ன பேசுறதுமே தெரியும். நான் உனக்காக பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைய நீ பார்க்க வேண்டாமா? வேண்டாம். குழுவி வெண்டி உடமா இருந்தாங்க. என் கண்ணை யாரை பார்த்து நிச்சயம் பண்றான் அவன் தான் இருக்கிறான். என் விதிரையே ஆக்கிரமிக்கிறோம். நான் மாப்பிள்ளை கொடுத்துட்டேன். அந்த சீன் போட்டுக்கோ. அதான் என்னம்மா ஒண்ணு இல்லம்மா, எங்க பையன் ஏதோ புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கானா, அது போட வேண்டிய முதல்ல ஒரு 1500 ரூபாய் குறையுதான். அதுக்கு என்ன அண்ணன்கிட்ட கேட்டு வந்துட்டேன். அண்ணனுக்கு தெரியாம கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ணனுக்கு தெரியாம இந்த வீட்டுல எந்த காரியமும் இது வரைக்கும் நடந்தது இனிமே நடக்கக்கூடாது. பெரிய தப்பு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டியதில்லை. உங்க அண்ணனுக்கு தெரியாம பணம் கொடுக்க முடியுமா முடியாத? அவருக்கு தெரியாம நான் எந்த பணத்துல இருந்து எப்படி எடுத்து கொடுக்குறது? ஏன் உனக்கு தனியா பாடம் இருக்குல்ல? அம்மா, நீங்க நினைக்கிறது எனக்கு தனியா எந்த பாகமும் கிடையாது. எதையும் என் அண்ணன் கேட்க செய்யணும். இதுல எல்லாம் நீங்க அண்ணனை சம்மதப்படுத்தவே கூடாது. நமக்குள்ள இருக்க வேண்டிய குடும்ப ரகசியம் எல்லாம் ஆவணங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளவு நல்ல அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தெரியாம எந்த குடும்ப ரகசியமும் நமக்குள்ள இருக்க வேண்டியதில்லை. என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணனோட சேர்ந்திருக்க வேண்டும் தானே நான் சொல்லி கேட்க மாட்டேன். அந்த சீனை ஒத்து பாரு. உனக்கு இது மாலை.
2000 ரூபாய் கொண்டு போனேன், 2 புடவை வாங்கினேன், மிச்சம் இருக்கு, புல்லு சரியா தெரியல. என்ன பாத்தீங்களா பாருங்க. அவர் ஆக்டிங் என்னுடைய friend இது முதல்ல சொல்லப்பட்டிருக்கு சீன் சொல்லியிருக்கேன், நமக்காக எதிர்பார்த்துருக்காங்க. சீன் மாருதி நிறுத்தி. இது சொல்லப்பட்டிருக்கு சீனு, ஆனால் அது தெரியாம நடிக்கிறது தான் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப எப்படி எடுத்து காசு எப்படி கொடுக்குறாரு, அது நேச்சுரல் கண்ணை கீழே வச்சுட்டே பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்கு 2 பேருக்குள்ள எல்லாம் நடந்ததுன்னு தெரியாம எல்லாம் டைரக்டருடைய இது சீன் தான். அது இருந்தாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க. இப்போனா சொல்லிட்ட பிறகு சீன்ல வந்து இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு சார் அப்படின்னு ஆக்டிங் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு தெரியாம பண்ணணும், முதல்ல சொல்லிட்டு வர டைரக்டர், இருந்தாலும் தெரியாம பண்றதுதான் பர்ஃபார்மன்ஸ். என்ன அழகா சொல்லு. இதுல பாருங்க 2 பேருக்கு என்ன கான்ட்ரவர்ஷியல் பிளே. உங்களுக்கு சொல்லிட்டு போறதுக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பொண்ணுக்கு வேற யாரும் இல்லை, உன்னை கூட்டிட்டு வர ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை நீங்க நேரத்தில் எனக்கு சொல்லிக்கூடாது, நான் ப்ரோக்ராம்ல அவங்கள்ட்ட சொல்லிருப்பேன். நீ அவசியம் போய்தான் தீரணும். ஆமா. நாளைக்கு அப்ப நீங்க நிறுத்திக்க மறுபடியும் நிறுத்திக்க. அந்த எதிர்கொள்ளுது மற்ற வசந்தகுமாரி எம்எல் வசந்தகுமாரி தான் அந்த சாங் இருக்கா, அந்த ஆடியும் இருக்கா. ஓகே.
வாழ்ந்தார். அவர்கள் நினைத்திருந்தால் சுகம் தானாக வந்திருக்கும். நான் இப்போது தேடினாலும் கிடைக்காது. நான் செல்வத்தில் கிடைத்த போது என்னை ஒட்டி நின்றவர்கள், உறவு கொண்டவர்கள் இனி எங்கே வரப்போகிறார்கள்? யார் என்னை மதிப்பார்கள்? பஞ்சைதான், பராரிதான். பஞ்சையான போகும் எந்த மைந்த நீயடா, உன்னை பார்த்து பேச ஆடுகின்றேன் பெற்ற தாயடா. பஞ்சையான போகும் எந்த மைந்த நீயடா, உன்னை பார்த்து பேச ஆடுகின்றேன் பெற்ற தாயடா. நெஞ்சில் உன்னை எண்ணி எண்ணி துடிக்கின்றேனடா, நெஞ்சில் உன்னை எண்ணி எண்ணி துடிக்கின்றேனடா. கொஞ்சம் நேரம் சென்றால் அன்னை வேலி தீயுதானடா. சிந்தனை செய்யடா, சிரித்து பாரடா, வந்தது வறுமையேனும் வாழ்வுதானடா. சிந்தனை செய்யடா. அப்பா, அப்பா, உன் தாராட்டு குரலை கூட நான் கேட்டதில்லையே. தாய் ஒரு பணக்காரி, தந்தை ஒரு தீமானம் என்று எண்ணி வாழ்ந்தவராயிற்று. வீண்டு விட்டு நிறைய எண்ணி கதறுவேனா? அன்னை தாய்ந்து விட போகிறானே என்று புலம்புவேனா? எதற்காக நான் அழுவேன்? அம்மா, அம்மா! என் மகனே, என் மகனே, என் மகனே, என்னை பாரடா. தாயின் இறுதி கடன் நீ செய்யாமல் செய்வதாரடா. கண்மறைந்து போகும் முன்னே திரும்பி பாரடா. உன்னை கண்ட பின்னர் கண்கள் மூட கருணை செய்யடா, கருணை செய்யடா. அன்னை கவலை செய்யடா, பேசும் முகத்தை பாரடா, முகமுடிவில் சொல்லடா. இது மதர்லாம் எனக்கு இந்த வயசுலேருந்து தெரியும். அவங்க தமிழ்லாம் ரொம்ப, அவங்க அப்பாலாம் வாத்தியார் அப்படிலாம். அந்த அம்மா இதெல்லாம் சொல்லி அழுகுறாங்க. என் பையன் 62 வயசு, அவன் போயிட்டான், நான் இருக்கிறேன்னு. எனக்கு கொல்லி போடுவான் நான் இருந்தா, அவன் போயிட்டானே அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இந்த தாய். அதனால தான் அது விஷுவலே கூட வேணாம். எப்படி வந்து ராஜேஸ்வர ராவ் மியூசிக் பெற்ற மனம்ன்ற ஒரு படம். இது வந்து டைரக்டருக்கு, எங்க ஃபாதருக்கு ஒரு 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 குரு மாதிரியே நினைக்கிறது சாந்தாராம். சாந்தாராம் சொல்லிட்டு ஒரு பெரிய டைரக்டர் நார்த்தில். அதுல ஒரு படத்துல இந்த பாட்டு அப்படியே இருக்கும். ஆதா ஹே சந்திரமா ராத்து ஆதி, ஆதா ஹே சந்திரமா ராத்து ஆதி, சிந்தனை செய்யடா சிரித்து பாரடா அப்படின்னு. அது மாதிரி நல்ல பாடல்கள். இந்த பாடல்கள்லாம் இப்போ வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்துதான் குழந்தைகளுக்கு, அதான் நான் சக்கேசிக்கு சொல்லுவேன், இந்த பாடல்கள்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா, நம்ம சொல்லி கொடுக்காதனால தான் நம்ம வந்து அவங்கள தப்பு சொல்லக்கூடாது, நம்ம சொல்லி கொடுக்கணும். எப்படின்னா அந்த பாஸ்ட் இருந்திருக்கு, இது மாதிரி சாங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, இந்த சாங்ஸ் எல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கணும். அவங்க ஈஸியாக பிக் பண்ணுறாங்க பசங்க. நான் அந்த பற இசை சொல்லி கொடுக்கும்போது என்ன மாதிரி குட்டி பசங்க எப்படி பாடுறாங்க தெரியுமா, எப்படி ஆடுறாங்க தெரியுமா அவங்க. அதனால நம்ம சொல்லி கொடுக்கலன்றது தான் ஒரு விஷயம். அதனால நம்ம எல்லாமே நாம வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், காண்பிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். இங்கே இருக்கிறதுலாம் எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, எல்லா மாதிரி பர்ஃபார்மர்ஸும் வந்திருக்காங்க. ரொம்ப பேர் அவங்க அப்பா அம்மாவும் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. நிறைய பேர் அது மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இந்த நல்ல ஒரு காரியத்தை செய்த ஆர்ஆர் சபாக்கு இன்னும் செய்ய போகின்ற வந்து இன்னும் மேன்மேல் நமக்கு பிறப்பாடும் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு பார்க்கணும். இந்த ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோன்னு இந்த ஆர்ஆர் சபாவை பார்த்துட்டோம், வந்து வளர்ந்தவனாங்க. அது வந்து இப்படியாகி அப்புறம் அதே மாதிரி ஐயா அவங்க கட்டிருக்க அந்த அங்கே அந்த இதுலையும் முப்பத்தம்மா கோயிலுக்கு எதிர்த்தா போல இருக்க அந்த இதுவும் அங்கேயும் சேர்ஸ் வசதிகள் எப்படி. அதனால அவங்க சொன்னது போல நோ சீசன், டெய்லி இங்க இது மாதிரி காரியங்கள். மியூசிக் மாத்திரம் இல்லை, டிராமா மாத்திரம் இல்லை. இந்த மேடையில நான்லாம் ஏறுனா எனக்கு தெரியாது, நான் வந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்டு ஓடிடுவேன். இது மாதிரி நல்ல வசதிகளோடு கொடுத்து இப்படி பண்ணியிருக்கேன் இந்த ஆர்ஆர் சபாக்க.
வாழ்க ஆராசகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.